அது நாமே நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற உபத்திரவமே தவிர அதை ஜெயிக்க முடியாதா? அதன் வழியாக போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தால் அது நம்மை பட்சிக்குமா? தானியேலை சிங்கத்தின் கெபியில் தூக்கி போட்டார்கள். அந்த அக்கினி மார்க்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சிங்கத்தின் கெபியில் தூக்கி போடுவதற்கு அனுமதித்த தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவது நிச்சயம். நம்மை ஒரு அக்கினியின் மார்க்கத்தில் ஆண்டவர் கொண்டு போகிறார் என்றால் நாம் போக முடியும். அந்த அக்கினியை ஆண்டவர் கட்டி போட்டிருப்பார். நீ போ, கிறிஸ்துவை தரித்து கொண்டு போ. மனுஷனாக போக முடியாது. தாவீது எப்படி தேவனை உபயோகித்திருக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 18வது சங்கீதம் 1 வசனத்திலிருந்து, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கிறிஸ்துவே. கிறிஸ்துவை என்னுடைய பலனாக நான் நம்புகிறேன். இந்த அக்கினியின் ஊடே நான் போகிறதற்கு எனக்கு ஒரு பலன் வேண்டுமானால் தேவ பலன் வேணும், மனுஷ பலன் அல்ல. எவ்வளவு உலக தாளந்துகளை நான் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அக்கினியின் ஊடே போக முடியாது. அது பட்சிக்கவே பட்சிக்கும். அதனால தான் உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள், கனவான்கள், கல்விமான்கள், ஞானிகள், பண்டிதர்கள் எல்லாரும் புலம்பிக் கொண்டு தான் இருப்பார்கள். சந்தேகமே கிடையாது, புலம்பித்தான் ஆகணும். புறம்பே தெரியாவிட்டாலும் அவளுடைய வாழ்க்கை புலம்பலில் தான் இருக்கும். ஏனென்றால் நமக்கு கிறிஸ்து வேண்டும். இவர் என்ன சொல்கிறார்? என் பலனாகிய கர்த்தாவே. இந்த உலகத்தில் எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது பலனுக்கு. பணம் இருக்குது, கல்வி இருக்குது, உத்தியோகம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகமோ உலகத்தில் உள்ளவைகளோ உலகத்தாரோ தனக்கு பலன் கிடையாது. இந்த பௌதிக உடலும் பலன் கிடையாது. இதற்குள் மரணம் இருக்குது, தெரியாது. எவ்வளவு வீராப்பு பேசுகிற மனுஷனுக்குள்ளும், பௌதிக ராட்சசன் போல வீராப்பு பேசுகிற ஒரு மனுஷனுக்குள்ளும் மரணம் மறைந்து இருக்கும். இந்த உடலில் இருக்கிறவன் யாரும் வீராப்பு பேச முடியாது. பேசினா அவன் முட்டாள், வடிகட்டின முட்டாள். உலக தாளந்துகளை கொண்டு ஒருவன் வீராப்பு பேசுவானால் அவன் முட்டாள். அவனை போல ஒரு மடையன் வேற யாரும் கிடையாது. அக்கினிக்குள் உலக தாளந்துகளை கொண்டு போக முடியாது. அது மனுஷனுக்கு அடுத்தது அல்ல. அவன் மனுஷத்துவத்துக்கு செத்து தெய்வத்துவத்துக்கு அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறவன் மட்டுமே போகக்கூடிய மார்க்கம் இந்த அக்கினியின் மார்க்கம். போக முடியும், ஜெயிக்க முடியும், சங்காரம் பண்ண முடியும். இதை அவர் நல்லா உணர்ந்ததுனால அவர் சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே. வாழ்க்கையில் நம்ம அநேக அக்கினியின் மார்க்கத்தில் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும் பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற கிறிஸ்து போதகர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இது. இது நம்ம எங்கேயும் போய் கற்றுக்கொள்ள முடியாது. வேற கல்விக்கூடமே கிடையாது. அப்படி ஒரு கல்விக்கூடம் இருந்தால் அது கற்றுக் கொடுக்குமானால் அது கொடிய வஞ்சகமாக இருக்கும். அது 8 சுரைக்காயாகத்தான் இருக்குமே தவிர, நான் அவருடைய பாதத்தில் போய் அவருடைய மார்க்கத்தில் போய் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் கல்வி. தேவன் கற்றுக் கொடுக்கிற கல்வி தான் வேத கல்வி. வேறு கல்வியே கிடையாது. இருந்தால் அது செல்லாத காசு. கள்ள நோட்டு சில காலம் வேணால் போகலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இக்கட்டு வரும் பொழுது அது மாட்டோம். அதே தான் ஆண்டவர் எப்படி கல்வி கற்றுக் கொடுக்கிறாரு. அக்கினியின் ஊடே போ. உங்களை பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஒரு புதுமை என்று நீங்கள் எண்ணாதீங்க. போங்க. அதில் இருக்கிற நன்மை என்னங்கிறது நீங்கள் போனால் தான் தெரியும்.
அக்கினியின் ஊடே போகிறதற்கு முன்னாடி எவ்வளவு பயந்து நடுங்கினீர்கள். இந்த அக்கினியை கடந்து போக முடியும் என்பதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்குள் இருந்து நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்துக்கு ஆண்டவர் தூபம் போட்டுறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருந்து அவர் வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது தான் அதற்கு பின்பு நாம் சொல்ல முடியும். அக்கினியின் வழியாக கிறிஸ்துவை தரித்து கொண்டு அந்த விசுவாசத்தில் போக முடியும், ஜெயங்கொள்ள முடியும். இந்த அக்கினி என்னை அழிக்கிற அக்கினி அல்ல, பட்சிக்கிற அக்கினி அல்ல, என்னை உருவாக்குகிற, மறுரூபப்படுத்துகிற, தெய்வத்துவத்தை எனக்கு அள்ளி கொண்டு வந்து கொடுக்கிற அக்கினி. இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஏன் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு புதுமையான ஒரு விசித்திரமான ஒரு அக்கினியை அனுப்பிவிட்டார் என்று புலம்புகிறதற்கு அல்ல. தேவன் யாருக்கும் அநியாயம் செய்கிறவர் அல்ல. அதான் அவருடைய பிள்ளைக்கு எப்படி அநியாயம் பண்ணுவார்? அவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை கொடுப்பாரா? இல்லை. அருமையான கல்வி, நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பொக்கிஷம் எவ்வளவோ இருக்கு. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறதல்ல, இந்த மார்க்கத்தில் நடத்தி கொண்டு போய் தான் அவர் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் தான் நடத்தி கொண்டு போகணும், அவர் தான் நமக்குள் இருந்து கற்றுக் கொடுக்கணும். அந்த கல்விக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். நான் கடந்து போகும் பொழுது அந்த தெய்வத்துவத்தை நான் சுதந்திரிக்கிறவனாக இருப்பேன். இதுக்கு வேற டியூப்ளிகேட் வாழ்க்கையே கிடையாது. இருந்ததுன்னா அது ஒரு சூழ்நிலையில் நம்மை காவு வாங்குவது உறுதி. இவருக்கு எவ்வளவோ ஆயுதங்கள் இருந்த அந்த ஆயுதங்கள்லாம் பாருங்கள், சவுல் ராஜா எடுத்து உபயோகித்தார். கடைசியில் அந்த ஆயுதத்தாலே, பட்டயத்தாலே தன்னை குத்தி தற்கொலை பண்ணி கொண்டு செத்தார். எந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தாவீதை துரத்தி கொண்டு போனாரோ அந்த பட்டயத்தையே எடுத்து தன்னை தற்கொலை பண்ணி கொண்டார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். அது நமக்கு தீர்வு கிடையாது. அது உலகத்தானுக்கு தீர்வு. உலகத்தான் இப்படி நிறைய உபாயங்களை பேசுகிறாங்க. வாட்ஸ்அப்பு, யூடியூப்லெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்வாங்க, பட்டயத்துக்கு எப்படி பட்டயத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்வாங்க. அது உலகத்தாருக்கு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான், ஒருவர் பட்சித்து ஒன்று இல்லாமல் போவார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது இந்த அக்கினி நான் அனுப்பியிருக்கிறேன். இது உன்னை அழிக்கிறதற்கு அக்கினி அல்ல, இது உன்னை உயிர்ப்பிக்கிறதற்கு, உன்னை பலவான் ஆக்குகிறதற்கு. இந்த அக்கினியின் முன்பு நீ போவதற்கு முன்பு நீ பலவீனன், போகும்பொழுது பலன் அடைகிறாய், மறுரூபம் அடைகிறாய். இதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமானது. இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் எவ்வளவு தெய்வத்துவத்தை நாம் சுதந்திரித்திருக்கிறோம், எவ்வளவு பரலோக வாசியாக மாறி இருக்கிறோம். இதுதான் சூழ்நிலை பார்த்து, அக்கினியை பார்த்து புலம்புகிற காரியம் இல்லை. அது நமக்கு உரியது இல்லை. அது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற மனுஷர்கள் பாவம், அப்பாவிகள். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ரட்சிக்கப்பட்டவனே அக்கினிக்கு ஊடே போகும் பொழுது இவ்வளவு தயக்கம் அடைந்து தான் போகிறான். அப்போது கர்த்தருக்குள்ள உயிர்ப்பிக்கப்படாதவன் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதான் கர்த்தருக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த பலனடைகிற வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனால ஆண்டவருடைய பாதத்திற்கு போகும்படியாக காரியத்தை சொல்கிறோம். இது ஒரு பிரசங்கம் கிடையாது. புது உடன்படிக்கையில் யாருக்கும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிரசங்கம் பண்ணால் அந்த பிரசங்கியாருடைய பாதத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த பிரசங்கியாருக்குள்ள பலன் தான் உங்களுக்கும் இருக்கும். நமக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர் போதகர் நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பர். யார் சொல்லுவாங்க? மனுஷனை பார்த்து மேய்ப்பர்னு சொல்லுவாங்க. ரைட், அது ஒரு காலம். அதற்கு பின்பு கர்த்தரிடத்தில் வந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருந்தால்தான் எனக்கு தாழ்ச்சி இருக்காது. இங்கே தேவனை எடுத்து தன்னுடைய மேய்ப்பராக இவர் மாற்றி இருக்கிறார்.
என் பலனாகிய கர்த்தாவே. அப்போ எவ்வளவு தேவனை எடுத்து ஆயுதங்களை எடுக்காம, தன்னுடைய ஞானம் புத்தியை எடுக்காம, தன்னுடைய மந்திர ஆலோசனைகளை எடுத்து உபயோகப்படுத்தாமல் எல்லாவற்றையும் குப்பையாக்கி சிலுவையில் அறைந்து விட்டு தேவனை தனக்கு ஆயுதமாக எடுத்திருக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். எவ்வளவு ஆயுதங்களை எடுத்து உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. ஒன்றாவது பௌதிக ஆயுதமா? கிடையாது. தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வல்லமையை அவர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்து நம்மை முதல்ல உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய மரணத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்தி, அவருடைய உயிர்த்தெழுதலோடு நம்மை உயிர்ப்பித்து, அவருடைய அழிவில்லாத உடல், உயிர், அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஆடுகளின் இருதயத்திற்குள் இருந்து அந்த இருதயத்திற்குள் பிரகாசத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இதுதான் ஆயுதம். அந்த சர்வாயுத வர்க்கத்தின் பட்டியலை தான் இவர் சொல்கிறார். நீர்தான் எனக்கு கொம்பு, நீர்தான் எனக்கு அடைக்கலாம், நீர்தான் எனக்கு ரட்சிப்பு, நீர்தான் தேவன், நீர்தான் கோட்டை, நீர்தான் பலன். வாழ்க்கையில் உள்ள ஜெயத்துக்கு அக்கினியின் மார்க்கத்தில் கடந்து போகிறதற்கு உண்டான ரகசியம் இது. கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் சொல்கிறாரு. யோவான் 8:29, என்னை இங்கே உலகத்துக்கு அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், என்னை விட்டு அவர் தனியே போக மாட்டார், எனக்குள்ளே இருக்கிறார், என் பிதா எனக்குள்ளே இருக்கிறார், தெய்வத்துவம் எனக்குள்ளே இருக்கு. நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பின கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், தெய்வத்துவம் நமக்குள்ளே இருக்கு. தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தில் நாம் இருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நம்ப மாட்டோம். இதை நம்புகிறதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் நமக்கு முன்னாடி நிற்கிற அக்கினி அது பார்க்கறதற்கு நமக்கு உண்மையாக இருக்கும். எனக்கு முன்பாக இருக்கிற இந்த புதுமையாய் தோன்றுகிற அந்த அக்கினி என்னை கலங்கப்படணும். ஆனால் எனக்குள்ளே தெய்வத்துவத்தின் பரிபூரணமாக இருக்கிற கிறிஸ்துவை நம்புகிறது எனக்கு கடினமாக இருக்கும். உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்து, எத்தனை தடவை நாம் கற்றுக்கொள்ள முடியாமல் நாம் திக்கு முக்காடி திணறி எவ்வளவோ சூழ்நிலைகளில் அப்படியே நொந்து நூலாகி போகிற ஒரு நிலை வந்தாலும் கூட ஆண்டவர் அந்த நிலையிலும் எடுத்து உனக்குள்ளே இருக்கிறது தெய்வத்துவம் என்று கற்றுக் கொடுத்து பொறுமையாக இருந்து, நம்மகிட்ட தேவன் எவ்வளவு நீடிய பொறுமையாக இருக்கிறார் நாமே பார்க்கலாம். இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுகிறதற்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கே, ஆண்டவர் பொறுமையாகத்தானே இருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளில் இந்த ஆயுதத்தை எடுத்து நாம் பயன்படுத்தாமல் நம்ம பலவீனப்பட்டு இருந்தோமே, புலம்பி இருக்க மாட்டோம், ஆனால் கலங்கியிருப்போம். எவ்வளவு சூழ்நிலைகளில் இந்த அக்கினியை குறித்து கவலைப்பட்டிருப்போம். பரவாயில்ல, உன்னை வழி நடத்துகிறேன், நான் கொண்டு போகிறேன், நான் நல்ல மேய்ப்பன், நான் உனக்கு நல்ல மேய்ப்பன், உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்கு போதித்து கொண்டே இருப்பேன், உனக்குள்ளே ஒரு ஜீவ நதி உண்டாயிருக்கும். இது யாக்கோபின் கிணறு அல்ல, இது கிறிஸ்து ஜீவ நதி. பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை அவர் எனக்கு காண்பித்தார். நமக்கு ஒரு ஜீவ நதி, ஜீவ ஊற்று. அது ஒரு மனுஷனோ உபதேசமோ பாரம்பரியமோ கிறிஸ்தவ மதமோ கிடையாது.